உங்களுக்கு அதை பத்தி கவலையே இருக்கக்கூடாது. இப்பொழுது அநேகர் பாருங்க, ஊழியத்துக்குன்னு போறாங்க. கல்யாணம் ஆகாதவர்கள் ஒரு சபையில போய் ஐக்கியமாயிருவாங்க. ஊழியத்துக்கு ஆகி அவங்க சில இடத்துல பக்குவப்பட்டு ஆண்டவருடைய சத்தியத்தை போதிப்பதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறின பின்பு அவர்களுக்கு சபைகளை கொடுப்பார்கள். நல்லா கேட்டுக்காங்க, சபைகளை கொடுப்பார்கள். சபைகளை கொடுத்ததுக்கு பிறகு பரிசுத்தவான், அவர்கள் யாரு? பரிசுத்தவான். நீங்களும் பரிசுத்தவாட்டி தான். ஆனால் அவர்கள் பரிசுத்தவான். அவர்களிடத்தில் கொண்டு போய் காணிக்கைகளை கொடுப்பார்கள், தசம பாகங்களை கொடுப்பார்கள். அந்த காணிக்கைகள் தசம பாகங்களை அவர்கள் பார்க்கும் பொழுதே அவர்களுக்கு நினைவு எங்க வரும்? தன் வீட்டுடைய நினைவு வரும். ஏங்க நல்லா கேட்டுக்காங்க, தன்னை வெறுத்து திருமணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு நீங்க உதறிவிட்டு அன்னகராக நீங்க மாறி போய் விடுகிறீர்கள். அன்னகராக மாறி போயிடுகிற சிலர் பிறவிலே அன்னகராகிறாங்க. சிலர் என்ன பண்றாங்க? பிறக்கும் போதே அன்னகராகிறாங்க. ஆனா ஊழியக்காரர்களாகவும் மாறி போடுறாங்க. அப்படி இருக்கும் போது ஊழியக்காரியாடி நீ போறனா காணிக்கையை வாங்கும் போது உனக்கு ஏன் அந்த வீட்டுடைய நினைப்பு வருது? வரக்கூடாதுல்ல? நீ எந்த இடத்துல எந்த பங்குல நீ இருக்கிறாயோ அந்த பங்குக்கு நீ உண்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த பங்குள்ளவனுக்கு நீ உண்மையாய் காணப்பட வேண்டும். அதற்கு மேல் அதிகாரிக்கு நீ உண்மை உள்ளவனாய் காணப்பட வேண்டும். இல்லைன்னா என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஒரே அடி மரணடி. இப்படித்தாங்க அநேக கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு ஊழியம் செய்யறாங்க. அப்ப ஊழியம் செய்தா மேல் அதிகாரிக்கு கட்டுப்படணும், அவங்களுக்கு மேல் ஊழியக்காரங்களுக்கு கட்டுப்படணும். அந்த வருமானம் காணிக்கை எல்லாத்தையுமே அந்த ஊழியக்காரங்க தலைமை ஊழியக்காரரிடத்துல போய் தான் கொடுக்க வேண்டும். அந்த பணத்தை பார்த்த உடனே உனக்கு தன் குடும்பத்தின் மேல் ஆசைப்பட்டு அந்த குடும்பத்துக்கு வாகனம் வாங்கி கொடுப்பது, வீட்டை சரிப்படுத்துவது, தன்னுடைய சகோதரி குடும்பத்தை பார்ப்பது, எல்லாவற்றையும் நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உன்னை ஊழியக்கார ஸ்தானத்துல இருந்து கீழே இறக்கிடுவாரு. அதற்கு பிறகு நீ ஊழியக்காரனாக இருக்க முடியாது. மரண அடி, கடைசியில மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணான்னா, அன்னாள் பொருத்தனை பண்ணினால் அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த ஆண் குழந்தையை கர்த்தருக்காக அவள் பால்குடி மறந்தவுடனே கர்த்தருக்காக கொண்டு காணிக்கை கொடுத்தாள். எவ்வளவு பார்த்தீங்களா? அழகான ஆண் குழந்தைய. அந்த ஆண் குழந்தைய பார்த்த உடனே அவளுக்கு மனசு மாறணும்ல? மாறிச்சா? மாறல. ஏன்னா கர்த்தருக்கு இதை கொடுத்தால் மறுபடி கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை தருவார்னு அவள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தின் மூலமாய் அவள் கொண்டு பொருத்தனையை கொண்டு நிறைவேற்றிட்டாள். இந்த தாய்மார் இருக்கிறீங்களா? அன்னாளை போன்ற தாய்மார்கள் இருக்கிறீர்களா? சொல்லுங்க. இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பாத்தீங்களா? அல்லேலூயா கம்மி. அன்னாளை போன்ற தாய்மார்களும் இல்லை, அன்னாளை போன்ற தகப்பன்மார்களும் இல்லை. அடுத்தபடி போட்டு, இயேசுவை வீட்டில் ஏற்றுக்கொண்டு உபசரித்த மார்த்தாள், மரியாள் போன்ற சகோதரிகள் இருக்கிறீங்களா? லூக்கா 10:38-39. லூக்கா 10வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் 38-39 தானே? வாசிங்க. அவர் கிராமத்துக்குள் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை
ஏற்றுக்கொண்டவர்கள். நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தானே? ஆமென். யாராவது ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய அந்த ஊழியக்காரங்க பாதத்துல உட்கார்ந்துருக்கீங்களா? உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நோ, போய் எத்தனையோ வீட்டுக்கு நாங்க போயிருக்கோம். எத்தனையோ வீட்டுக்கு போயிருக்கோம். பாசையா சோறு பொங்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாசையா குழந்தைக்கு சோறு ஊட்டணும், வெயிட் பண்ணுங்க. பாசையா என் புருஷன் வருவாரு, அதற்குள்ள இந்த மீன் குழம்பு வச்சு முடிக்கணும், வெயிட் பண்ணுங்க. ஆனா இயேசு மார்த்தாள் வீட்டுக்கு போயிருக்கிறாரு. பாருங்க, எல்லா வேலையும் மார்த்தாள் விட்டுட்டு மரியாள் விட்டுட்டு ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தார். அல்லேலூயா. மரியாள் உங்களை போன்ற மரியாள் இருக்க மார்த்தாள் இருக்காரு பாத்தீங்களா? அவன் என்ன பண்ணனா, வீட்டு வேலையெல்லாம் தட்டாப்பட்டான்னு ஆண்டவருக்கு சமையல் கொடுக்கணும், ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்லிட்டு உலகபரியந்தமான காரியத்தை ஆயத்தமாக இருந்தாள். அல்லேலூயா. ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன புத்திமதி சொல்லுகிறார், எதை பற்றி சொல்லுகிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தார். அல்லேலூயா. யாரையும் நான் தூங்கவே விட மாட்டேன். அதனாலதான் அல்லேலூயா அல்லேலூயா சொன்னா நீங்க யோசிக்காங்க யாரோ தூங்குறாங்கன்னு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார் மரியாள். அப்பொழுது மார்த்தாள் வந்து, ஆண்டவரே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் மீனாக்குறேன், கறியாக்குறேன், மரக்கறி ஆக்குறேன், சாம்பார் ஆக்குறேன், குழம்பு வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறேன். இந்த மரியாதை பாருங்க, உம்மை பாதத்துல வந்து உட்கார்ந்துருக்கா. அவளை கொஞ்சம் வர சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரியாள் எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார். நீயோ உலக பரியந்தமான காரியத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு உலக பரியந்தமான காரியத்தை சிந்திக்கிறீங்களா? உலகத்துக்கு தேவையான எடுபடாத ஒரு நல்ல பங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? சொல்லுங்க, என்ன வேணும்? எடுபடாத நல்ல பங்கு வேணுமா? உலக பரியந்தமான பங்கு உங்களுக்கு வேண்டுமா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நல்லவராக இருக்கிறார். காலம் சொல்லாது ஆண்டவர் சொல்லுகிறார். காலம் சொல்லாது. வேதத்தை மறைக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. சத்தியத்தை மறைத்து பேசக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. எங்க தேவனாகிய கர்த்தர் நியாயாதிபதி தீர்ப்பை சொல்லிவிட்டார். பார்த்து நடந்துக்காங்க. தேவன் உலகத்தை கலக்கிறவர் கலக்கி கொண்டுதான் இருக்காரு. ஆனா நீங்க யாரும் கேட்கல, யாரும் செவி கொடுக்கல. செவி கொடுக்காதவர்கள் எல்லாம் தேவன் நோ 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 எனக்கு தெரியாது, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, போ. அற்ப விசுவாசியே, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, போ, என்னை விட்டு அகன்று போ. கர்த்தர் சொல்லக்கூடிய நாட்கள் வந்து விட்டது. ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. சத்தியத்தை பேசக்கூடிய நாட்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்துக்கு உங்களுடைய செவிகளை சாய்த்தால் மட்டும்தான் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நியாயாதிபதி தீர்ப்பு சொல்லுவார். அந்த தீர்ப்புக்கு கட்டப்பட்ட அந்த கர்த்தருடைய கரத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா விடுதலை, மீட்பு. மரியாளை போன்ற தாய்மார்களாய் இருந்துக்க கற்றுக்கொள்ளுங்கள். மரியாளை போன்ற தாய்மார்களாய் சகோதரியாய் இருக்கக்கூடிய கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஈசாக்கை போல் நல்ல கீழ்ப்படியில் உள்ள பிள்ளையாண்டான்கள் உலகத்துல இருக்கிறீங்களா? 22வது அதிகாரம் ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? கர்த்தருக்கு தகப்பனுக்கு கீழ்ப்படியில் உள்ள ஈசாக்க ஆண்டவரை கேட்டார். அதுவும் அப்படிதான். குழந்தை இல்லைன்னு வேண்டின உடனே கர்த்தர் சொல்கிறாரு,
ஈசாக்கை எனக்கு நீ பலி செலுத்த வேண்டும். எப்ப சொன்னாரு? கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? ஈசாக்கை பலி குழந்தை இல்லாம பல வருட காலமாய் இருக்கிறார். 25 வருடமாய் ஆண்டவர் எனக்காக ஒரு குழந்தை வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். யாரு? யாரு? ஆபிரகாம். ஆண்டவரே 25 வருடம் கழித்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார், ஈசாக்கை. ஆனா கொடுத்து விட்டு கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பயங்கரமானவர் தான், பாத்தீங்களா? கொடுக்கிறாரு, மறுபடி கேட்கிறாரு. அப்படிதானே? அப்படிதானே நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ளால? அவனுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் சொன்ன வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறானா இல்லையா, கீழ்ப்படுகிறானா இல்லையா என்று கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த நாட்களில் ஈசாக்கை பலி கொடுக்க ஆபிரகாம் கடந்து செல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாமை பலி கொடுக்க சென்றாச்சு. அந்த குழந்தை பாருங்க எவ்வளவு கீழ்ப்படியில் உள்ள குழந்தைன்னு பாருங்க. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ண தெரியுமா? தகப்பனை அந்த பலிபீடத்துல அந்த கட்டை மேல கட்டி வைத்து விட்டு அவங்க வந்துருவாங்க. அல்லேலூயா. ஆனால் அவன் கேட்கிறான், தகப்பனே ஆடு எங்க? பலி கொடுக்கிறதுக்கு ஆடு எங்க? கூட்டிட்டு போற. அப்ப அவர் என்ன சொல்றார்? கர்த்தர் தருவார். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நானும் என் பிள்ளையாண்டானும் வருவோம், பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். வருவேன்னு சொல்லலங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம். எவ்வளவு விசுவாசம் பாருங்க. இந்த விசுவாசம் யாருக்காவது இருக்குதா? சொல்லுங்க. இந்த விசுவாசம் யாருக்காவது இருக்கா? இல்ல. நானும் என் பிள்ளையாண்டானும் திருப்பி வருவோம். நாம் ஒரு காரியத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்துல 2 பேரும் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் செய்வார், செய்து முடிப்பார். நான் போக மாட்டேன், என்னை தேடி எல்லாம் வரும். நாங்க விசுவாசத்தோட இருக்கோம். புரியுதுங்களா? அது வரும்போது உங்களிடத்துல சாட்சியாக சொல்லிருப்பேன். ஏன்னா கர்த்தர் சொன்னால் செய்வார். அதை விட்டு விட்டு அங்கெல்லாம் சுத்தி இங்கெல்லாம் சுத்தி வந்தாலும் கடைசியில் எங்க இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு தான் வரணும். அப்போ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு காரணம் இருக்குங்க. நமக்கு ஒரு காரியம் ஜெயமாய் கூடவில்லைன்னா அதுல ஒரு காரியம் இருக்கும். ஏன்னா அவர் நினைப்பாரு, இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன். நம்ம இருதயம் விசுவாசத்தோடு இருக்குதா, ஒருமன ஆவியோடு இருக்குதா, இல்லை ஆண்டவரை விட்டு பின்னோக்கி இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை நிறுத்து பார்க்கிறார். நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு மனதோடு இருக்கிறோம். கர்த்தர் செய்வார், அவர் செய்வார். என் நியாயாதிபதி உலகமும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தர் சொன்னால் கண்டிப்பா செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவருங்க. என் தேவன் பரிசுத்தம் உள்ளவர். சொன்னால் செய்வார். நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னா ஆசீர்வாதமா இருப்ப. நீ சமாதானமா இருப்பேன்னா சமாதானமா இருப்ப. நீ வியாதி இல்லாம இருப்பேன்னா வியாதி இல்லாம இருப்ப. நீ சுக போகத்தோடு நீ ஆசீர்வாதமாய் காணப்படுவேன்னா ஆசீர்வாதமா இருப்ப. நான் பாருங்க முன்னாடி ஆசீர்வாதமா இருப்பாயின்னு ஒரு வாக்குத்தத்த வசனம் அங்க முன்னாடி இருக்கு. நான் தினமும் அதை அப்படி பார்ப்பேன். கர்த்தர் என்னோட பேசுறது போலயே இருக்கும். கர்த்தர் என்னோட பேசுகிறது போலயே இருக்கும். பாருங்க, வார்த்தை மூலமா தான் கர்த்தர் பேசுவார். வார்த்தை மூலமா தான் கர்த்தர் கிரியை செய்வார். அந்த வார்த்தை பரிசுத்தம் உள்ளது. அந்த வார்த்தை உங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அடுத்தால 5வதாக நோவாவை போல் கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்து முடிக்கிறவங்க இருக்கிறீங்களா? ஆதியாகமம் 6:22. ஹல்லேலூயா. ஆதியாகமம் எடுக்க பார்க்கலாம். வேதாகமம் வச்சிருக்கவங்க ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அவன் செய்து முடித்தான். பாத்தீங்களா?
கர்த்தர் நோவாவோடு பேசினார். என்ன சொன்னார்? மழை வரப்போதே ஒரு பேழையை தயார் செய்துன்னு சொன்னார். அவன் எதுக்குன்னு கேட்டானா? எதற்கு நான் செய்ய வேண்டும், என்னத்துக்காக, எதுக்காக நான் செய்ய வேண்டும் கீழ் போய் கேட்டானா? கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடியே பேழையை செய்தார். அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிந்தபடியினாலே அந்த பேழைக்குள்ளே அவர் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டாரும் கர்த்தருக்குள்ளே காப்பாற்றப்படுவீர்கள். இல்லைன்னா சாத்தான் உங்களை மேற்கொள்ளுவான். அடிக்கடி பாசைய சொல்வாங்க இந்த வார்த்தையை, சாத்தான் உங்களை மேற்கொள்ளுவான், சாத்தான் உங்களை மேற்கொள்வான்னு சொல்லி. கீழ்ப்படியலனா சாத்தான் உங்களை மேற்கொள்ளுவான். பார்த்துக்கோங்க. ஆறாவது, யோசேப்பை போன்ற கனி தரும் செடி. ஆதியாகமம் 49:22 எடுங்க பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அவன் கொடி சுவர் மேல் படரும். அவன் கொடி இன்னொரு வாசிங்க. அவன் கொடிகள் இல்ல, முதல்ல இருந்து தெளிவா வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். இதுல அர்த்தம் தெரியுதா? யோசேப்பு பாருங்க, பஞ்சகாலம் வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அவனை வேர்த்தரித்து அவனை என்ன பண்ணுகிறார்னா எகிப்து தேசத்திற்கு அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எதுக்கு அனுப்புறார் தெரியுமா? அவன் மூலமாய் அவன் குடும்பம் அவன் சந்ததி எல்லாருமே காப்பாற்றப்படுவதற்காக யோசேப்பை முன்னாடி அனுப்பியிருக்கிறார். இதான் அவருடைய ரகசியம். ஆனா பாருங்க, இதற்கிடையில என்னென்னலாமோ நடந்து முடிந்து விட்டது. யோசேப்பு கனி கொடுக்கக்கூடிய திராட்சை செடி, அவன் கொடிகள் அந்த சுவரின் மேல் படரும். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? உங்க மூலமா யாராவது போஷிக்கப்படுகிறார்களா? உங்க மூலமா யாராவது போஷிக்கப்படுகிறீர்களா? சொல்லுங்க பார்க்கலாம். கையோசுங்க. உங்கள மூலமாய் யாராவது ஒரு சந்ததி போஷிக்கப்படுகிறார்களா? உங்கள் மூலமாய் ஒரு குடும்பம் போஷிக்கப்படுகிறதா? உங்கள் மூலமாய் யாருக்காவது ஒரு உதவி செய்கிறீர்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல யாராவது செய்றீங்களா? யாருக்காவது ஒரு மாசம் ஒரு தடவை தான தர்மம் பண்றீங்களா? ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு யாருக்காவது உதவி செய்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஆளுகை செய்கிற பரிசுத்தாவியானவராக இருக்கிறார். பாருங்க, யோசேப்பை கர்த்தர் கனி தரும் திராட்சை செடின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவன் நீரூற்று சொரக்க பாருங்க. பொதுவாவே நீரூற்று எது தெரியுமா? நீங்க எடுக்க அந்த நீர்ல இருந்து சொரந்து கொண்டே இருக்கும். ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணறுல நீங்க தண்ணியை எடுக்க அந்த தண்ணீர்ல உள்ள நீரூற்றுகள் சுரந்து கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் நீங்க கொடுக்க உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை நாளத்தனையாய் கொடுத்து கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலம் செல்லாது. கர்த்தருக்குள்ள உண்மையாய் இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக, இயேசுவை போன்ற இளைஞர் இருக்கிறீங்களா? லூக்கா எடுங்க. லூக்கா 2:51. லூக்கா 2வது அதிகாரம் 51வது வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்திலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகள் எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். எதற்கு வைத்துக் கொண்டார்? அவர்களுக்கு தெரியும் இந்த குழந்தை பரிசுத்தமானது. இது நம்ம கூட எப்பொழுதுமே நிரந்தரமா இந்த குழந்தை நம்ம கூட இருக்க போறது கிடையாது. ஏன்னா உலகத்தை சுமந்து செல்லுகிற ஆட்டுக்குட்டி யாரே? உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்லுகிற ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு. அவர் உலகத்திற்கு
பரிசுத்த பாத்திரமாக மரியாளை தெரிந்து கொண்டார் கர்த்தர். அப்ப அந்த பரிசுத்த பாத்திரமாக தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவங்க நாசரேத்துக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? இல்ல இல்ல ஆலயத்துக்கு பலி செலுத்த போகிறார்கள். ஆலயத்துக்கு பலி செலுத்த போகும்போது இயேசு அங்க இருந்து விடுகிறார். ஏன்னா அங்க இருந்துட்டாரு. தாயின் தகப்பன் எல்லாரும் கூட வந்தவங்க எல்லாம் அவங்க அங்க இருக்காங்க, அவங்க அங்க இருப்பான்னு சொல்லி அவங்க வீடு போய் சேர்ந்துட்டாங்க. வீடு போய் சேர்ந்ததுக்கு பிறகும் இயேசு வரல. வீட்டுக்கு வந்துதான் பிள்ளைய தேடுகிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு பிள்ளைய தேடுறாங்க, பிள்ளை இல்ல. அப்பொழுதுதான் திருப்பி தேடி போறாங்க. அப்போ இயேசு அங்க போனா அவர் போதகம் பண்ணிக்கிட்டு இருக்கார், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நிறைய பெரியவங்களோட இருந்து அந்த நடுவுல இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ மரியாள் பார்த்துட்டு, மரியாளும் யோசேப்பு பார்த்துட்டு, ஆண்டவர் சொன்னது கரெக்ட். ஏன்னா இது பரிசுத்தமான குழந்தை. இந்த சின்ன வயசுல 12 வயசுல ஒரு குழந்தை பேசுதுன்னா, ஒரு இடத்துல இருந்து பிரசங்கிக்குதுன்னா முடியுமா? 12 வயசுல ஒரு குழந்தை பிரசங்கம் பண்ணுதுன்னா அப்ப அது ஆண்டவருடைய ஞானத்தை பெற்ற குழந்தையாக தானே இருக்க வேண்டும். அதை மனதில் வைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் கூப்பிட்ட உடனே இயேசு வீட்டுக்கு வந்தார். கூப்பிட்ட உடனே ஏன் எதற்குன்னு கேட்காதபடி தாய் தகப்பனோடு வீட்டுக்கு கீழ்ப்படிந்து வந்தார்னு வேதத்துல இருக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் யாருக்கு இருக்குதா? இப்போ உள்ள பிள்ளைகள் என்ன சொல்வாங்க தெரியுமா? நான் எதுக்கு உன் கூட வரணும்? நீ போ, நான் வாரேன். நீ போ, நான் வாரேன். இதுதாங்க இயேசுவை உதாரணம் வைத்து வேதத்துல இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அழகான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், துதி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். மாதத்துல ஒரு தடவை தான் நான் பிரசங்கிப்பேன். மிச்ச நாட்கள் முழுசும் பாசையா பிரசங்கிப்பார்கள். கர்த்தருக்கு சோதரம், மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் வர வேண்டியது. நான் கம்மியாக வந்திருந்தாலும் லேட்டாக வந்திருக்கீங்க, பரவாயில்ல. எப்பொழுதுமே இந்த இடத்துல 10 மணிக்கு ஆரம்பித்து 12:30க்கெலாம் முடிச்சிருவேன். ஏன்னா எல்லாம் வெளியூரில் இருந்தெல்லாம் வாங்க, ரொம்ப தூரத்தில் இருந்து 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ரொம்ப தூரத்தில் இருந்து எல்லாரும் இந்த இடத்திற்கு வருகிறீர்கள். ஏனென்றால் எல்லாரும் பிரச்சனை உள்ளவர்கள் தான். அதனால கூடிய சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் சீக்கிரமாக வாருங்கள். நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாரம் வாரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு நீங்க தான் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்க மாட்டார். அவர் சகலத்தையும் படைத்த தேவன். உங்களை ஆண்டவர் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை பெருக பண்ணுகிறேன், உங்களுடைய வெள்ளி சூனிய கட்டிகளை எடுத்து விடுகிறேன் எல்லாம் சொல்லுவார் ஆண்டவர். ஆனால் அவர் எந்த நேரத்தில் எடுப்பார், எந்த நேரத்தில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் சொன்னால் செய்வார். நோவா காலத்திலே நோவா அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் நோவா காலத்திலே அது சின்ன ஒரு செய்தியை மாத்திரம் கொடுத்துவிட்டு நான் பாட்டுக்கு சொல்கிறேன். நோவா ரொம்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற உள்ள மகன். அந்த நோவா காலத்திலே திருடு, பொய், பித்தலாட்டம், விபச்சாரம், எல்லாம் வேசித்தனம் நிறைய இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் நோவானுடைய குடும்பம் மாத்திரம் ஒரு பரிசுத்தமான குடும்பமாக இருந்து கொண்டிருந்தது. நோவா மாத்திரம் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு மகனாக இருந்தால் நோவாவுடைய பிள்ளைகள், நோவாவுடைய மனைவிகளும். ஆனால் நோவா காலத்திலே மழை கிடையாது. நோவா காலத்திலே மழை கிடையாது. அந்த மழை கிடையாது, பனிதான், மூடு பனி தான். அந்த மூடு பனியில் தான் விவசாயம் செய்வார்கள், எல்லாமே நடக்கும். ஆனால் நோவாவிடத்திலே
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நோவாவோ அவனுக்கு மழை என்றால் என்னன்னு தெரியாது. ஆனால் அவன் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் ஏதோ சொல்லுகிறார், நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று. அல்லேலூயா. அதை போன்றுதான் பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது பில்லி சுண்ணிய கட்டுகள், ஏதாவது நேர போகின்றது என்றால் ஆண்டவர் எங்கள் மூலியமாக உங்களுக்கு என்ன பண்ணுவார்? வெளியரங்கமாக பேசுவார். நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இது எப்படிலாம் நடந்து போகும் என்று. போன வாரத்திற்கு முந்தின வாரம் ஒரு அருமையான இந்த சகோதரி வெளியூர்ல இருந்து இந்த இடத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் என்னிடத்திலே பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் சில பேர்கிட்ட நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோடு பேசுவார். அதை நான் உங்களிடத்திலே பேசுவேன். அப்படி நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்னிடத்திலே அவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. நான் பேசினேன், உங்களுடைய மகனுக்கு இந்த மனவாட்டியை பிடிக்கக்கூடாது, இது நிரந்தரம் இல்லை. ஆகினாலே உங்கள் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு மனவாட்டி ஆண்டவர் தருவார், உங்களுக்கு நல்ல ஒரு மருமகளை தருவார், அதனால நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், என் மகன் பிரியப்பட்டு விட்டான், அதனாலே ஆண்டவர் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி நான் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி தீர்வேன் என்று சொன்னார்கள். நான் ஒன்றும் சொல்லவில்லை. சரி, உங்கள் பிரியம் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன். அவர்கள் சில காணிக்கைகளை என்னிடத்திலே கொடுத்தார்கள், வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன். அல்லேலூயா. எதற்கென்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளைகளிடத்திலே தான் நான் காணிக்கையை வாங்குவேன். ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் இல்லாதபடி ஏதோ ஏனோ தானோ என்று நீங்கள் இந்த இடத்திலே வந்து தசம காணிக்கையை கொடுத்து கொண்டு சென்றால் அந்த காணிக்கை அது இரத்த பலியாக மாறிவிடும். அல்லேலூயா. நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். அவர்கள் சென்று விட்டார்கள். ஒரு 2 நாள் கழித்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. என்னுடைய வாகனம் விபத்துக்குள்ளாகிவிட்டது. அல்லேலூயா. இதெல்லாம் முதல் ஆரம்பம். ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் உங்களை அப்படியே நிறுத்துவார், அப்படியே தூக்கி நிறுத்துவார். ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் உண்மையான ஊழியக்காரர்கள் யார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் உங்களை அப்படியே உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். எங்களோடு சில காரியத்தை பற்றி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? பேசுவோம். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவோம். நாங்களாக எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆண்டவரிடத்திலே கேட்டு அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு தான் உங்களிடத்திலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது எங்களுக்கு நிறைய கொடுப்பீர்கள், எங்களுக்கு ஏதாவது செய்வீர்கள் என்று நினைத்து எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஏனென்றால் இந்த இடத்துல எத்தனை பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்து, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்து, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இந்த இடத்திற்கு வருவார்கள். ஆனால் எல்லாரிடமும் உங்களிடத்திலே நான் எப்படி பேசுவேனோ அப்படிதான் நான் பேசுவேன். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வந்தால் அவர்களை நிற்க வைத்து விடுவேன். அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் வருவார்கள். 300 லாரி வச்சிருக்கிறவர்கள், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அங்கே வருவார்கள். ஆனால் அவர்களிடத்திலே வந்தவுடனே உட்காருங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் தெரியுமா? எதற்காக சொல்ல மாட்டேன்? கொஞ்ச நேரம் நிற்க வைப்பேன். ஒரு 5 நிமிடம் நிற்க வச்சிருப்பேன். நான் உட்காந்துருப்பேன். ஒரு 5 நிமிடம் நிற்க வச்சிருப்பேன். எதுக்கு நிற்க வைப்பேன் தெரியுமா? அவங்களுக்கு அந்த கீழ்ப்படிதல் தேவை, அவங்களுக்கு அந்த ஆணவம் தேவை. அந்த ஆணவத்திலிருந்து அவங்களை இறக்குவேன். இறக்கிட்டு தான் அதுக்கப்புறம் உட்காருங்க சகோதரின்னு உட்கார சொல்லுவேன். என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்பேன். அதே ஒரு ஏழப்பட்டவர்கள் வந்தாலும், ஒன்றும் அறியாதவர்கள் வந்தாலும், திக்கற்றவர்கள் வந்தாலும் அவர்களை உடனடியாக நான் வரவேற்று உட்கார வைப்பேன். அல்லேலூயா. இதுதான் என்னுடைய ஊழியம். இப்படிதான் நான் நடப்பேன். இதுதான் என்னுடைய குணம். பிரியமான தேவனுடைய ஜனமே, நோவாவை பற்றி அவர்கள் சொன்னார்கள். இந்த நோவாவை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்திலே மலையை வருவித்தார். மலையை வருவித்து என்ன பண்ணார்?
ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாதபடி இருந்ததுனாலே அந்த ஜனத்தை எல்லாம் ஆண்டவர் அழித்தார். நோவாவை மாத்திரம் என்ன பண்ணார்? காப்பாற்றினார். அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார். அப்பொழுதுதான் நோவாவுக்கு தெரியும் மழை என்றால் இப்படிதான் என்று. நோவா இடத்திலே ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். இனிமேல் இந்த மக்களே, எனக்கு இந்த கோபம் வருகின்றேன் என்றால் இனிமேல் இந்த மக்களே இதே போன்று இந்த வெள்ளம் அடிக்காதபடி நான் நினைவு கூறுவேன். அதற்கு சாட்சியாக வானத்திலே வில்லை வரவிப்பேன். அதான் வானவில். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் தெள்ள தெளிவாக மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வானத்தில் நீங்கள் மழை பெய்து விட்டால் இந்த வானவில் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? கலர் கலரா இருக்கும். இது என்ன தெரியுமா? நோவாவுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உடன்படிக்கை. அதே போன்றுதான் மனிதனுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் படைத்திருக்கிறார். நான் அடுத்த வாரத்திலே நான் எப்படி செபிக்க வேண்டும், உங்களை எந்தெந்த ரூபத்திலே படைத்திருக்கிறார் என்று நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வேன் சந்தித்து. அதனால பிரியமான தேவனுடைய